என்ன எங்க வந்த? கோயிலுக்கு போயிட்டு வந்த அத்தை, அதான் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கோயில் பிரசாதம் தான். மந்திரவாதி கிட்ட மந்திரிச்சு கொண்டு வந்ததெல்லாம் இல்ல. பயப்படாம தைரியமா எடுத்து வச்சுக்கோங்க அத்தை. என்ன இது புதுசா இருக்கு? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என் மேல புதுசா பாசம் அக்கறை எல்லாமே வந்திருக்கு. இது எனக்கு ஒன்னும் சரியா படலையே. அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க ரொம்ப எல்லாம் மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க இந்த வீட்லயே இருக்க போறீங்க. எப்படியும் தேவி அம்மா கையால அநியாயமா சாக போறீங்க. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அன்பா பாசமா நடந்துக்கிட்டா உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதுக்குதான். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கிற கொஞ்ச நாளோ வாரமோ மாசமோ நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போங்க. அம்மன் பிரசாதம் கும்பிட்டு எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க. உங்க தலையெழுத்து மாறுதான்னு பாப்போம். ஏய், என் மேல இருக்கிற கோவத்தை கோயில் பிரசாதத்து மேல ஏன் காட்டுறீங்க அத்தை? செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அலைஞ்சுக்கிட்டு முருங்கை மரத்திலயும் புளிய மரத்திலயும் தான் தலை கீழா தொங்கணும். ஏய், என்ன திமிரா? எங்க வந்து யார சீண்டி பாக்குற? வேண்டாம். என்னோட இன்னொரு முகத்தை காட்டுன நீ தாங்க மாட்ட. உங்க மிரட்டல் உருட்டல் எல்லாம் என் கிட்ட வேண்டாம். உங்களோட நிஜ முகம் என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும், மாமாவுக்கும் நல்லா தெரியும். ஹஸ்பண்ட் சார் தான் உங்க நிஜ முகம் என்னன்னு தெரியாம உங்களை அம்மா அம்மான்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா வந்து உங்க உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டதான் போறாரு. ஹஸ்பண்ட் சாருக்கு உங்க நிஜ முகம் அப்ப தெரிய போகுது. அதுக்கப்புறம் நீங்க ஜெயில தான் இருக்க போறீங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் சார் உங்களை மன்னிச்சு விட்டாலோ இல்ல நம்பாம இருந்தாலோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாமா வந்ததும் என் குழந்தை, அதாவது தேவி அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல, அவங்க கையால உங்களை வதம் பண்ண போறாங்க. நான் சொன்ன இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தே தீரும். இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏய், ஏய், என்ன மாதிரி அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார், அத்தைக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்னு தோணுச்சு. அதான் என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டுட்டு இருந்தேன். சரிங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச ஹல்வாவே பண்ணிடுறேன். சரி, வா போலாம். என்ன சிஸ்டர், மாரியும் மாப்பிள சூர்யாவும் வந்துட்டு போறாங்க. அந்த மாரி என்ன கிண்டலும் கேலியுமா பேசி எனக்கே சாவு பயத்தை காட்டிட்டு போறா. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? உங்களுக்கு சாவு பயத்தை காட்டிட்டு போறாளா? இன்னும் கொஞ்ச நாள்ல சூர்யாவோட அப்பா வந்து எல்லா உண்மையும் சொல்ல போறாருன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா. போச்சுடா. அந்த மாரி இந்த அளவுக்கு பேசுறானா சூர்யாவோட அப்பா எங்க இருக்காருன்னு இவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆமா சிஸ்டர், உங்க கெஸ்ஸிங் கரெக்ட் தான். எனக்கு என்னவோ சூர்யா அவனோட அப்பாவை அந்த டூப்ளிகேட் ஸ்ரீஜா வீட்ல தான் கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பானோன்னு தோணுது. கண்டிப்பா மாம்ஸ் அங்கதான் இருக்கணும் சிஸ்டர். ஏன்னா அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல டூப்ளிகேட் ஸ்ரீஜாவோட புருஷன் அந்த கோணவாயா இருக்கான்ல, அவன் நம்ம சூர்யா மாப்பிள கூட இருந்தான் சிஸ்டர். உன்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. இனிமே உன்னை நம்பறதே வேஸ்ட். நானே பார்த்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீ பின்னாடி வந்து தொலை. அதானே பண்ணிட்டு இருக்கறேன். நல்ல வசதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு படுவாய் பையன். சிஸ்டர், பாத்தீங்களா சிஸ்டர், நீங்க போனா போகுதுன்னு குழந்தையோட கொடுத்த 40 லட்சத்தை வச்சுட்டு அவன் எப்படி வாழ்றான் பாருங்க சிஸ்டர். வயிறு எரியுது. எனக்கு டவுட்டாவே இருக்குது சிஸ்டர்.
நம்ம மாம்ஸ் இங்க தான் இருக்கணும் சிஸ்டர். சரி வா போய் பார்க்கலாம். வாங்க. என் கண்ணு குட்டி என் செல்லம். இங்க பாருங்க, அச்சச்சோ. கிளுகிளுப்பு பாருங்க. சிரிக்கிறீங்களா? யாருன்னு பாருங்க. கிரு பாக்குறேன். மேடம் நீங்களா? நாங்களே தான். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் திடீர்னு வரக்கூடாதா? வந்தா வாங்க வாங்கன்னு வரவேற்க மாட்டீங்களா? வரலாம். தமிழர் பண்பாடே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது தான். ஐயோ அப்படிலாம் இல்ல. வாங்க வாங்க உள்ள வாங்க. நீங்க போங்க சிஸ்டர். வாங்க மேடம். உட்காருங்க மேடம். வாங்க சார். மேடம் ஸ்ரீஜா வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ சிஸ்டருக்கு என்ன சொல்லவா வேணும்? பார்த்தா தெரியலையா? எப்படி ஸ்டைலா சூப்பரா இருக்குது பாத்தீங்களா? பாண்டி சும்மா இரு. வெக்க வந்துருச்சு போல. நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ம். நல்லா இருக்கும் மேடம். ம். குழந்தை எப்படி இருக்குமா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்ததே குழந்தைய பார்க்கதாமா. குடுமா குடுமா குடு குடு குடு. ஸ்ரீஜா. இந்தாங்க. என்ன காளியம்மா? அச்சுச்சுச்சு. ஹாய் செல்லக்குட்டி. காளியம்மா எப்படிடா செல்லம் இருக்கீங்க? என் தங்கம் என்ன பாக்குற? இங்க பாருங்க, சிஸ்டர் வேற யாரையுமே பார்க்க வரல. குழந்தைய தான் பார்க்க வந்திருக்காங்க. பாருங்க, இந்த பேக்ல இருக்கிற காஸ்ட்லி விளையாட்டு சாமான பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. இந்தாங்க, இத வச்சு குழந்தைக்கு விளையாட்டு காட்டுங்க. நீங்க 2 பேரும் விளையாடிடாதீங்க. பாண்டி அது என்னமோ தெரியலம்மா, இந்த 4-5 நாளா இந்த குழந்தை என் கனவுல வந்துகிட்டே இருக்குமா. அப்படியே வந்துட்டாலும் என்ன செல்லக்குட்டி, இந்த குழந்தை என் வீட்ல இருந்த வரைக்கும் என்னோட பேத்தியாவே நினைச்சு ரொம்ப பாசமா இருந்துட்டம்மா. இப்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறம்மா. அப்படியே கொஞ்சிட்டாலும். காளியம்மா என்ன பாக்குறீங்க? அப்படியாப்பட்ட இந்த தங்கம் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இத்தனை நாளா குழந்தைய வந்து பார்க்காம இருந்துட்டனேன்னு அப்படியே நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேம்மா. இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏப்பா தினேஷ், இந்த குழந்தை சென்டிமெண்ட் எல்லாம் ஆம்பளைங்க நமக்கு எதுக்குப்பா? வா அப்படியே போய் தனியா ஃப்ரீயா பேசிட்டு வருவோம். நீங்க பேசிட்டுருங்க, நாங்க போயிட்டு வரோம். வா. நீ உட்காருமா. நீ ஏன் நிக்கிற? உட்காரு. இந்த குழந்தை என் கனவுல வந்து என்ன பார்க்க வரமாட்டியா பாட்டி அப்படின்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்துச்சுமா. அதனாலதான் என்னோட முக்கியமான வேலையெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 8 குழந்தைய பார்த்துட்டு போலான்னு அப்படியே ஓடோடி வந்துட்டேம்மா. நீங்க எங்க குழந்தைய பார்க்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். குழந்தை கூட விளையாடிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. அப்புறம் சக்கரை கம்மியா போட்டுறாத, நார்மலாவே இருக்கட்டும்மா. அப்புறம் நல்லா பாலை கொதிக்க விட்டு டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. அப்படிதான் நான் குடிப்பேன். சரிங்க மேடம். சரி போ. நான் இந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு போகவா இங்க வந்தேன்? என் புருஷன் ஜெகதீஷ் இங்க இருக்கானான்னு பார்க்க வந்தேன். இந்த குழந்தை எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அட பாவி மனுஷா, சங்கரபாண்டி சந்தேகப்பட்ட மாதிரி நீ இங்கதான் இருக்கியா? என் கையால தான் நீ சாகணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு. இப்போவும் ஒண்ணு கெட்டு போயிடல. உன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு உன் கதைய முடிக்கிறனா இல்லையான்னு பாரு.
அச்சச்சச்ச. என்ன என்ன மேடம் எந்திரிச்சிட்டீங்க? இந்த லூசு சங்கரபாண்டி உன் புருஷனை கூட்டிக்கிட்டு எங்க போனான்னு பாக்கலான்னு எந்திரிச்சம்மா. அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்ன செல்லக்குட்டி? இந்தம்மா. என்ன பட்டு? இந்தம்மா. கொடுங்க. குழந்தைய ஆசை தீர நான் கொஞ்சிட்டம்மா. இனிமே நான் அடிக்கடி வருவேன். நீயும் அடிக்கடி வீட்டு பக்கம் வரணும். ஓகேவா? நீ உட்காரு. வாங்க சார். எனக்கு டீயே வச்சிருக்கீங்களா? சூப்பர். உட்கார்ந்து குடிங்க சார். டீ நல்லா இருக்குது. என்ன சிஸ்டர், வந்த வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. குழந்தைய நல்லா பாத்துட்டீங்களா சிஸ்டர்? கிளம்பலாமா? கிளம்பலாம் பாண்டி. என்னம்மா? சரிம்மா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க மேடம். வரட்டுமா ஸ்ரீஜா? வரட்டுமா? வாங்க டாடா. சார். காளியம்மா, காளியம்மா. செல்லக்குட்டி, சு. கண்டிப்பா 2 பேரும் வீட்டுக்கு வரணும். குழந்தையோட வரணும். சரியா? சரிங்க மேடம். சரிங்க ஓகேம்மா. பை. வாங்க மேடம். வரேன். போயிட்டு வாங்க சார். வாங்க சிஸ்டர். சிஸ்டர், சிஸ்டர், என்னாச்சு சிஸ்டர்? மாம்ஸ் இங்க தானே இருக்காரு, நீங்க பாத்துட்டீங்கல்ல? நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க. அந்த ஆளு இங்கதான் இருக்கான். அப்படியா சிஸ்டர்? அப்ப ஒரு நிமிஷம் நீங்க இங்க இருங்க, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சங்கரபாண்டி, நாசமா போச்சு. முதலுக்கே மோசம் பண்ணாம வாயை மூடிக்கிட்டு பேசாம வா. சரிங்க சிஸ்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்றேன், கேட்டுங்க சிஸ்டர். என்ன? சீஜா புருஷனை நான் தனியா தள்ளிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தப்போ அவன் ஒரு மேட்டரை நான் கேட்காமலேயே கக்கிட்டான் சிஸ்டர். டக்குன்னு சொல்லு. சீஜாவும் தினேஷும் இன்னைக்கு அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்களாம். சூப்பர். அப்ப இன்னைக்கு அந்த ஆள் கதைய ஈஸியா முடிச்சிடலாம். வண்டி எடு. வாங்க, அடுத்த பிளான் ரெடி. ஏய் செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, என்ன என்ன பாரு. அப்புறம் அந்த கதையில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சா. என்ன மாதிரி அப்படி பாக்குற? உனக்காகவும் உன் கையில இருக்கிற குழந்தைக்காகவும் காணாம போன என் புருஷனுக்காகவும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வேண்டிட்டு வந்திருக்கேம்மா. இந்தாம்மா, பிரசாதம் எடுத்துக்க. என்ன மாதிரி அப்படியே உத்து உத்து பாக்குற? இதுல வசிய மருந்து கலந்திருப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கலக்கல. இந்தா, இந்த பிரசாதத்தை நெத்தியில வச்சுக்கோ. என்ன சாத்தான் தேடி வந்து மந்திரம் ஓதுது? இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? சரி விடு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னல. என்ன சொல்லி வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிருப்பேன்னு நீ நினைக்கிற? நானே சொல்றேன். நான் என்ன வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணேன்னு தெரியுமா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா இல்ல ஓ மாமியார் தேவி இல்ல, அந்த தேவி அவ என்ன இந்த வீட்டை விட்டே துரத்தி விடுறதா சொல்லி என்கிட்டயே சவால் விட்டா. ஆனா என்னாச்சு? அவ பரலோகத்துக்கு போயிட்டா. அப்புறம் என் புருஷன் ஜெகதீஷ், அந்த ஆளை கூட பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல ஜஸ்ட் மிஸ் ஆகி அவர் அனுப்பி வைக்க முடியாம போய் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. கவலைப்படாத மாதிரி, கூடிய சீக்கிரம் அந்த ஆளையும் அனுப்பி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ தத்து எடுத்திருக்கிற
உன் குழந்தைய பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கடைசியில உன்னையும் வண்டி ஏத்தி அனுப்பி வைக்க போறேன். இதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோ. என்னோட வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறணும்னு நீயும் சாமிய வேண்டிக்கோ. இப்போ நீங்க கொடுத்த பிரசாதத்தை நான் ஏன் வச்சுக்கிட்டேன் தெரியுமா? நீங்க இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்தீங்களே, அது நடக்க கூடாதுன்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவ அதை நடக்க விடமாட்டா, என்ன கைவிடவும் மாட்டா. பைத்தியக்காரி, நான் சொன்ன லிஸ்ட்ல நாளைக்கு யார் போக போறாங்கன்னு தெரியாமலேயே நீ பேசிட்டு இருக்க. ஐயோ பாவம். ஸ்ரீஜா ஃபோன் பண்றாங்க. மாமா விஷயமா ஃபோன் பண்றாங்களோ? ஹலோ ஸ்ரீஜா, நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம் மேடம். நாளைக்கு நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். போய் நல்லபடியா வேண்டிட்டு வாங்க. அப்புறம் மாமா அங்க இருக்கிறது தெரிஞ்சு அவரை பாக்குறதுக்கு யாராவது வந்தாங்களா? அதான் இப்போ சொல்லலான்னு இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. தாரா மேடமும் சங்கரபாண்டி சாரும் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க சூர்யா சாரோட அப்பாவை பார்க்க வரல. என்னோட குழந்தைய பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லி குழந்தைய மட்டும் கொஞ்சிட்டு பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மேடம், சூர்யா சாரோட அப்பாவை அவங்க பார்க்கவே இல்லை. சரிங்க ஸ்ரீஜா, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறமா நான் கால் பண்றேன். சரிங்க மேடம். ஸ்ரீஜாவோட குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு வர அளவுக்கு என்ன திடீர் பாசம் வந்திருக்கு? தப்பா இருக்கே. ஏதோ சந்தேகம் வந்துதான் ஸ்ரீஜா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்ரீஜாவுக்கு தெரியாம மாமாவை பார்த்துட்டு வேற வந்திருக்காங்க. அதனாலதான் நாளைக்கு யார் போக போறாங்கன்னு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. மாமா உயிருக்கு ஆபத்து வர நாம விடக்கூடாது. தேவியம்மா, தாராத்தைக்கு மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்தாலும் தாராத்தையால மாமா உசிருக்கு ஆபத்து வந்துரும். அதனால மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் ஹஸ்பண்ட் சார் கிட்ட ஒரு பொய் சொல்ல போறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. மெசேஜ் டெலிவரி ஆக மாட்டேங்குதே. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். என்னாச்சு மாரி? ஏன் டென்ஷனா வர? மாமாவை பத்தி மறுபடியும் ஒரு கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாரி? அப்பாவை பத்தி மறுபடியும் கனவா? ஆமா ஹஸ்பண்ட் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். பயப்படாத. என்ன மாதிரி கனவு? அந்த கனவுல என்னெல்லாம் பார்த்த? அது வந்து மயக்கத்துல படுத்திருக்கிற மாமாவை யாரோ கொலை பண்ற மாதிரி கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாதிரி? எந்த இடம்னு உனக்கு தெரிஞ்சுதா? ஒரே மங்களா தெரிஞ்சிச்சு. ஆனா அதை பார்க்கும்போது ஸ்ரீஜாவோட வீடு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்ப அப்பா இருக்கிற இடம் எதிரிங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமா ஹஸ்பண்ட் சார், மாமாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. உன் கனவுல அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ற நேரம் டேவா நைட்டா? நைட்டு தான் ஹஸ்பண்ட் சார். அப்போ அது இன்னைக்கு நைட்டா கூட இருக்கலாம். மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும் ஹஸ்பண்ட் சார். ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்?
மாமாவை வேற ஒரு நல்ல இடத்துக்கு மாத்திரலாம் ஹஸ்பண்ட் சார். கரெக்ட் மாறி. அப்பாவை உடனே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுதான் கரெக்டா. நான் உடனே போய் அதுக்கான வேலைகளை பாக்குறேன். ஓகே சரிங்க ஹஸ்பண்ட் சார். என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். நல்ல விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்.